வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. என்னோட நோக்கம் என்ன? இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு விடிவு கொண்டு வர வேண்டும். என்னோட நோக்கம். அதற்காகத்தான் நானும் 27 ஆண்டு காலமாக நானும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் நான் கொடியேற்றி இருக்கிறேன். நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நான் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில முதல் கட்சி கொடி ஏத்தினது எந்த தொகுதி தெரியுமா? சேலம் மேற்கு தொகுதியில் முதல்ல கட்சி கொடி ஏத்தினது இந்த தொகுதியில் தான் ஏற்றிருக்கேன். அதனால இதெல்லாம் நான் இங்க எல்லாரும் நான் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு அத்துப்படி. அதனால அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு அதிக அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தைரியம் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நடக்கின்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களத்திலே தைரியமாக இறங்குங்கள், களத்தில் இறங்குங்கள். இதுல ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் 510 வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்கு நான் மக்களுக்கு கொடுத்தது. அதில் வெறும் ஒரு 60-70 வாக்குறுதிகள் அதில் ஒரு 60-70 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட 450 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதில் எவ்வளவு வாக்குறுதிகள் அல்ல, சும்மா நான் ஒரு 25 தான் நான் சொல்றேன். நான் அதில் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஊரா போயிட்டு இந்த ஷோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில அமைச்சரை பார்த்து, அமைச்சரே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்பாங்க. அமைச்சர்கள் ஆமா மன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக மாதம் மும்மாறி பொழிகிறது, பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், விவசாயிகள் எல்லாம் ஓஹோ நின்றிருக்கின்றார்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது போன்ற இப்ப நடக்கிற அந்த கூத்து, அந்த காமெடி எல்லாம். பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஓஹோன்னு இருக்குது தமிழ்நாடு, ஓஹோன்னு இருக்குது. 10 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. எங்கேயா நடக்குது? பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. எங்கே வெளி மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுல 25 வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன். நான் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும் என்று சொன்ன நடத்தல. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் இல்ல. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் இல்ல. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. நியாய விலை கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் இல்ல. நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உளுந்து மீண்டும் வழங்கப்படும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. முதியோர் உதவி தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் இல்ல. தமிழ்நாடு ஆறுகளை சுத்தப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் இல்லவே இல்ல. கரும்பு விலை டன்னுக்கு 4000 உயர்த்தப்படும் இல்ல. ரூபாய் 10,000 கோடியில் ஏரி குளங்களை தூர்வாரும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. பகுதி நேர ஆசிரியர்களை பகுதி நேர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் இல்ல. நடக்கல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். அடுத்தது 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். கிழிச்சாங்க.